காடு நீ பாடு, நீ நல்லா பாட்டு பாடு, காட்டுக்குள்ள மிருகம் இருக்கும் நீ போய் பாரு. இங்க இருக்க பழங்களை நான் பறிக்க போறேன். ஹே லா 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 லா. ஆகா, பழங்கள் பார்க்கும்போதே கண்ணை கவருதே. சரி, முதல்ல பறிப்போம். இத பறிச்சு கொண்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு நாம முதல்ல சாப்பிடுவோம். அவ்வளவுதான். இங்க என்ன நடக்குது? இங்க இருந்த ஆப்பிள் எதுவுமே காணோம். இந்த வேலையை பார்த்தவன நான் சும்மா விட மாட்டேன். சம்மர் டைம் வந்தாலே இது மாதிரி பழங்கள் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். கீழே இருக்கு, பறிக்க வேண்டிய அவசியமே இல்ல. என்னது இது? கட் பண்ணி சாப்பிடுறதுக்கா? உனக்கு என்ன பைத்தியம் வேணாம்? ஆப்பிள்களை திருடப்பட்டிருக்கு, உனக்கு கண்ணு தெரியல? வெட்டுக்கத்தி அப்படின்னா அந்த மோசமான விக்கு பையன் தான் வந்து எடுத்துட்டு போயிருக்கணும். டேய் தம்பி, பிராபு, வாடா போலாம். பிராபு, இங்க வாடா தம்பி. என்ன கிச்சன்ல ஆப்பிளே இல்ல? அப்படின்னா உள்ளாரதான் இருக்கணும். ஓஹோ, பாத்தியா, அங்க இருக்கு. எவ்வளவு ஆப்பிள் இருக்கு? இது ரொம்ப நல்லா இருக்கு. அவன் மரத்துல இருந்த எல்லா பழங்களையும் இங்க கொண்டு வந்துட்டான். என்ன தைரியம் அவனுக்கு? டேய் அண்ணா, என்னடா அண்ணா வேடிக்கை பார்க்கற? இந்த ஆப்பிள சாப்பிடுவியா இல்லையா? அட பைத்தியக்காரா, இதை ஏன்டா இங்கேயே சாப்பிடணும்? இது எல்லாத்தையும் நாம கொண்டு போலாம். அந்த பெருத்து போன கரடிக்கு எப்ப பார்த்தாலும் இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது எங்கிட்ட நேரம் மோத முடியாது. அப்ப மூளையை தான் பயன்படுத்தணும். ஆஹா, ஐடியா. என்கிட்ட இருந்த ஆப்பிள திருடுறீங்க, இப்ப இத திருடி பாருடா பார்க்கலாம். இதுல நாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே வச்சிருக்கோம்ல. அப்ப இதுதான் அவங்க வீடா? இந்நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கணும். அப்ப இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிறோம். ஆப்பிள்ஸை வச்சு தாக்குவோம். நல்ல வேலை, அடிக்கிறதுக்கு இவ்வளவு கொண்டு வந்திருக்கோம். இது நல்லா இருக்கு. இது ரொம்ப சுவையா இருக்கு. ஆனா இது எங்க இருந்து வந்துச்சு? அந்த சுவையான ஆப்பிள் வெளியில இருந்து தான் உள்ள வந்துகிட்டு இருக்கா? சூப்பர். எவ்வளவு ஆப்பிள் டெய்லி இதே மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையே ஓட்டிடலாம். என்னடா கண்ணா, அது டேஸ்ட் நல்லா இருக்கா? காரமா இருக்கா? இது சுவை நல்லா இருக்கு. என்னடா அது? அண்ணா வெளியில ஓட சாப்பிடுவோம். இருடா தம்பி, வந்துகிட்டு இருக்க.
இந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் எங்க தர வந்துச்சு தம்பி? நான் வெளில வரும்போது அது இங்க இருந்துச்சு. குட்ரா தம்பி, ரொம்ப பசிக்குது. செம சுவையா இருக்கு. என்ன இது எதை கொடுத்தாலும் சாப்பிடுறாங்க? இந்த ஆப்பிள் நல்லா சுவையா இருக்குல்ல? சரி ஓட தம்பி. இதோ வரேன்டா அண்ணா. இப்ப என்னடா பண்ணுவேன்? அப்படின்னா வேற திட்டத்தை தான் போட்டாகணும். இவனுங்களை என்ன பண்றது? எது பண்ணாலும் தாங்குறானுங்களே. காரத்துல கதறவானுங்கன்னு நினைச்சேன். ஆனா நமக்கு தான் காரமா இருக்கு. தண்ணி எங்க இருக்கு? எவனா இந்த நேரத்துல போன் பண்றது? என்னடா என்கிட்ட விளையாடுறீங்களா? என்ன யார் இந்த வாட்டி? நீ எதை வித்தாலும் வாங்க மாட்டேன். நான் உன்கிட்ட கொண்டு வர சொன்னதை கொண்டு வராம என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆதி பாஸ், ஹலோ சார். நீங்க தான் எனக்கு அப்போ தெரியாது. நான் சொல்றது கேளு. இந்த மாசம் கொடுக்க வேண்டியது நீ இன்னும் கொடுக்கவே இல்ல. சரிங்க ஜாமி, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. உனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் டைம். அதுக்குள்ள எனக்கு தேவையானது கிடைச்சாகணும். இதுக்கெல்லாம் அந்த கரடிங்க தான் காரணம். அடே உங்களை நாங்கெல்லாம் யாரு? லாகர்விக்கு. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. அந்த சில்லி ஆப்பிளால எந்த பாதிப்பும் இல்லன்னா பழத்திலேயே வெடி வச்சு வாயில வைக்கிறேன் பாடுறா. இந்த ஃப்ரூட் பாம்ஸ் உங்களுக்கு பிடிக்குதான்னு பாப்போமா? நீ என்னடா பண்ற? ரொம்ப பசிக்குதுடா. நான் தான் சாப்பிடலான்னு பார்த்தேன். ஆனா நீ விட மாட்டேங்கிறியே. எனக்கு தான் இங்க பசிக்குது. ஆனா இங்க ஆப்பிள் ஒண்ணே ஒண்ணு தானே இருக்கு. அப்படின்னா இப்ப என்ன பண்றது? ஐடியா. டேய் தம்பி, அந்த இடத்துல கல் இருக்கு பாத்தியா? நாம ரெண்டு பேரும் போய் அதை தொட்டுட்டு வருவோம். முதல்ல வர்றவங்களுக்கு தான் இந்த ஆப்பிள். இது நல்ல ஐடியாடா அண்ணா. அந்த ஆப்பிள் எனக்கு தான் கிடைக்கும். நீ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நான் தொட்டு வந்துருவேன். அப்படியா? சரி வா, அதையும் பாத்துருவோம். தயாரா தம்பி? கெட்டு செட்டு போ. இந்த போட்டியில நான் தான் ஜெயிப்பேன். நான் ஜெயிச்சிட்டேன். டேய் அண்ணா, என்னை ஏமாத்திட்டல. உன்னை விட மாட்டேன். ஏன் அப்படி பண்ண? பழங்கள் கொண்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் நான் இதை கொண்டு வந்தேன். என்னது பழங்கள்? அது இருக்கட்டும். அந்த காரமான ஆப்பிள்ஸ் கொடுத்ததும் நீ தானடா? ஆமா நான் தான். இன்னைக்கு காலைல தான் இதை பறிச்சேன். அதுவும் உங்களுக்காக தான். சரி, ஆசையா கொண்டு வந்துட்டு நாங்க சாப்பிடுறோம். டேய் தம்பி, வேண்டாம் சாப்பிடாத. அதுல ஏதாவது விஷம் இருக்கலாம். என்ன விஷமா? அப்படியெல்லாம் இல்லப்பா. இப்ப பாரு. நல்லா இருக்கு. சரி நான் நம்புறேன். வேண்டாம், நான் அப்படி பார்க்காத. நீயே பார்த்தல, இதுல இருந்து அவன் சாப்பிட்டான். வெட்டின குழியில தேடி வந்து விழுகிறானுங்க. இப்ப என்னோட வேலையை பாருங்கடா. அப்படிங்க ஸ்டொமக் ஆசிட் இந்த பாம பத்த வச்சிடும்ல. அவங்க எவ்வளவு சாப்பிடுறாங்களோ. அற்புதமையா, நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி. ஆனா எனக்கு என்னமோ இது சரியா இருக்கும்னு தோணலடா. பிரபு, ஏதோ ஒண்ணு சரியில்லையே. ஆமா, இது என்னது? ஒரு வழியா இந்த கரடிகளோட கதையை நான் முடிச்சுட்டேன். சாப்பாட்டுக்கு தேங்க்ஸ். இப்போ உனக்கு அந்த நன்றியை திரும்ப செலுத்தி ஆகணும்ல. இப்போ இத பாரு. இது ரொம்ப ஜாலியா இருக்கு.